ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? அருண்யா, சுதீப் கனகா, மணி, ஹரிப்ரியா, லாஸ்ட் கிளாஸ் என்னங்க பார்த்தோம்? சுகுணா, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோங்கிறத ஒரு 5 minutes ரிவைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷன் போலாம். சொல்லுங்க சுதீப் கனகா. தமிழ் இனம் தோற்றமும் வளர்ச்சியும் பத்தி பார்த்தோம் நான். ஓகேங்க. அதுல நம்ம 4 மொழியியல் ஆய்வும் இணையவியல் ஆய்வையும் பார்த்தோம். என்னென்ன 4 கேட்டகரியில நம்ம தமிழினம் தோன்றுச்சுன்னு சொல்றோங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா? எஸ் மேம். அதுல இந்த 4 என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் குமரி கண்ட கோட்பாடு, அதுக்கு இன்னொரு அடுத்து பேரு மண்ணின் லெமூரியா மை- கொள்கை. ம், சன் அடுத்து ஆஃப் மண்ணின் சாயில் தியரி. மைந்தர்கள். தென்னிந்தியாவுடைய பூர்வ குடிகள் தான் தமிழர்கள், திராவிடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறங்க அடுத்து ஆப்பிரிக்கால இருந்து அரபிய கடல் வழியே வந்தவங்க தான் தென்னிந்தியர்கள்னு சொல்லி ஒரு கோட்பாடு. அதுக்கப்புறம் மத்திய தரைக்கடல் மெடிட்ரேனியனோட நார்த்ல இருந்து சென்ட்ரல் ஏசியா வழியா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியா கொஞ்ச நாள் சிந்துல இருந்து ஆரிய படையெடுப்புக்கு அப்புறம் அவங்க தென்னிந்தியா நோக்கி வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? எஸ் மேம். ஓகே. இப்போ இன்னைக்கு அதுதான் நம்ம பார்த்திருக்கோம். தமிழ் மொழி வரலாறு, தமிழ் மொழி எப்படி என்னங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழினம் தோன்றியாச்சு. அவங்களுக்கான மொழி தமிழ் மொழி தோன்றியாச்சு. அந்த மொழி வரலாறு என்ன? பிறமொழி கலப்பு தமிழ்ல என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு எதுக்காக நம்ம ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்றோம்? தொல்லியல் ஆய்வு எதுக்குங்க பண்றோம்? நிறைய கோடிகள் செலவு பண்ணி எதுக்காக தொல்லியல் ஆய்வு நம்ம பண்ணணும்? Why we need to dig our past history? நடந்து முடிந்த வரலாற நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? எதுக்காக அகழ்வாராய்ச்சி, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பண்றாங்க? வாட்ஸ் ரீசன் பிஹைண்ட் தட்? நமக்கு அதான் மெயின்ஸ்ல கேட்பாங்க. அதாவது ஆர்கியாலஜிக்கல் சைட்டை ஸ்பெசிபிக்கா கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி அந்த மாதிரி அந்த பிளேஸ கொடுத்து அங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சோங்க அப்படின்னு கேட்கறது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்ன கேட்கலாம்? மெகாலித்திக் சைட், தமிழ்நாட்டோட பாலியோலித்திக், நியோலித்திக் மாதிரி மெகாலித்திக் சைட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி பையம்பள்ளி நியோலித்திக் சைட், அந்த மாதிரி அந்த நேம் கொடுத்துட்டு அந்த கேட்டகரியில வர சைட் எதுன்னு கேட்டாங்கன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு மெகாலித்திக், நியோலித்திக், பாலியோலித்திக்னா என்னன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் அது அந்த கேட்டகரிக்குள்ள எந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் வரும்னு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அப்ப நம்ம அங்க நம்ம பாட்டு கதை எழுத முடியாது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா. மூணாவது வெரைட்டி ஜென்ரலா ஓப்பன் எண்டட் கொஸ்டின். அதாவது மெயின்ஸ் கொஸ்டின்லயே 2 டைப் இருக்குங்க. எதை வேணாலும் ஆன்சரா எழுதலாம் அப்படின்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின். இதுதான் ஆன்சர்னு நம்ம சொல்ல முடியாது. எது வேணாலும் ஆன்சரா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட வளர்ச்சியில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ரோல் என்ன? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியாவோட சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி பங்கு வகிச்சுதுன்னு கேட்டா, அது நீங்க ஒரு 4 பாயிண்ட் எழுதலாம், நான் ஒரு 4 பாயிண்ட் எழுதலாம். உங்க பாயிண்ட் என்னோட பாயிண்ட்டும் மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. தட் இஸ் கால்டு ஓப்பன் எண்டட் கொஸ்டின். எதை எழுதினாலும் மார்க் வரும். அது ரிலவெண்டா எழுதினா போதும். ஆனா ஸ்பெசிபிக் ஓரியன்டட் அப்படின்னா அதுதான் ஆன்சர். அதை எழுதினாதான் மார்க் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கிராஃபைடு, கார்பனோட குருத்தோற்றத்துல ஒண்ணுதான் கிராஃபைடு, கிராஃபீன். அதை பத்தி எழுத சொல்லி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, அது புக்ல என்ன இருக்கோ, கிராஃபைன் பத்தி நமக்கு என்ன தெரியுமோ அதை ஒரு 4 பாயிண்ட் கரெக்டா எழுதினோம்னாதான் அந்த கொஸ்டினுக்கு நமக்கு மார்க் கிடைக்கும். அதை ஸ்பெசிபிக் ஓரியன்டா, ஸ்பெசிபிகேஷனை நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ இதுல நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சைட்டை கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். இல்ல அந்த சைட்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம். இல்ல மெகாலித்திக் சைட் மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் மெகாலித்திக் சைட்ல வரும். ஆதிச்சநல்லூர், கீழடி, மயிலாடும்பாறை, இதெல்லாம் கொடுமணல், இதெல்லாம் தமிழ்நாடோட மெகாலித்திக் சைட். நியோலித்திக் சைட்ல எது வரும்னா பையம்பள்ளி வரும். வேலூர்ல இருக்கிற பையம்பள்ளி. சோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 4வது டைப் ஆஃப் கொஸ்டின், வாட்ஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இன் ஆல் ஓவர் இந்தியா? ஒரு அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம ஏன் போகணும்? என்ன தேவை? நம்ம இவ்வளவு ப்ரோர்ஸ்
ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய ஹிஸ்டாரியன்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் அங்க போய் இருந்து ஸ்டே பண்ணி அதை டிக் பண்ணி அந்த அடியில ரொம்ப தூரம் ரொம்ப ஆழத்துக்கு அதை தோண்டி எடுத்து அவங்களோட கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷனை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? எதுக்காக நம்ம அதை பண்றோம்? இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இது ஒரு 10 மார்க்ல கூட நமக்கு கேட்கலாம். சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்க ஆன்சர் பண்ணுங்க. எதுக்காக நம்ம அதை பண்றோம்? ஹலோ, இருக்கீங்கல்ல? நமக்கு தருண்யா, முன்னாடி அவங்க ஹரிப்ரியா. எப்படி சொல்லுங்க. என்னென்ன பொருள் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்காக அவங்களோட ஹிஸ்டரி, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட சிவிலைசேஷன், அவங்களோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன், இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அது மூலமா. அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னு தட்ஸ் ரைட். அவங்களோட நாகரீகம், அவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்தாங்க. அது நிறைய விஷயங்கள் வந்து நாளடைவுல மறைக்கப்பட்டிருக்கலாம். எவல்யூஷன்ல அது காணாம போயிருக்கலாம். சோ அதையெல்லாம் நம்ம திரும்ப என்ன பண்றோம்? ரீடிஸ்கவரி ஆஃப் ஹிஸ்டரியை திரும்பவும் கண்டுபிடிக்கிறது. அதுக்காக நம்ம ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் போறோம். அப்போ இந்தியாலயே ரொம்ப பழமையான ஃபர்ஸ்ட் எந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? எங்க அந்த ஆர்கியாலஜி ஸ்டார்ட் ஆச்சுங்க? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த இடத்துல இருந்து இண்டஸ் வேலைஸ் ஹராப்பா தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். அது வந்து ஹராப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுனால இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு இன்னொரு பேர் என்னது? ஹராப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அது சிந்துங்கிற ரிவர்ல அந்த நாகரீகம் உருவானதுனால அதை நம்ம இன்னொன்னு சொல்றோம், சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்றோம். ஆமாம் தானுங்க? ஆமாம் தானே? ஆமாங்க. ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த காலகட்டங்கள்ல நிறைய ஆர்கியாலஜிஸ்ட், ஹிஸ்டாரியன்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவை பொறுத்தளவு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் ரொம்ப பழமையான சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அடுத்தது வந்து வேத காலம். ஆமாம் தானுங்க? லேட்டர் வேதிக், ஏர்லி வேதிக் பீரியட். அதுல வந்து அந்த வேத காலம் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் வந்தது வேதிக் சிவிலைசேஷன். வேதிக் சிவிலைசேஷன் காலத்துல அந்த சென்ட்ரல் இந்தியால, அதாவது கங்கை சமவெளி, உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய மகாராஷ்டிரா அந்த ரீஜியன்ல கங்கை எங்கெல்லாம் ஓடுச்சோ அந்த இடத்துல உருவான நாகரீகத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? சென்ட்ரல் சிவிலைசேஷன்ல கேங்கடிக் சிவிலைசேஷன், அதாவது கங்கை சமவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தான் பழமையான நாகரீகம். தென்னிந்தியாவில சொல்லக்கூடிய அளவுக்கு நாகரீகமும் பண்பாடும் தழைத்தோங்குழன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல. தென்னிந்தியா வந்து சிந்து சமவெளி நாகரீகத்துக்கு திராவிடியன் கல்ச்சர் எந்த விதத்திலயும் குறைஞ்சு போகலங்கிறத பின்னாடி வந்த ஆர்கியாலஜிஸ்ட், ஃபாரின் ஸ்காலர்ஸ், சயின்டிஸ்ட், ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணி தான் அதை நிரூபிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ தென்னிந்தியால பண்ணுன முதல் அகழ்வாராய்ச்சி பண்ண ஆர்கியாலஜிக்கல் சைட் எடுங்க. யாராவது சொல்லுங்க. தென்னிந்தியால பண்ணுன, அதாவது அந்த டெக்கான் பிளாட்டியூக்கு கீழே தீபகற்ப பெனின்சுலர் ரீஜியன்ல பண்ணுன ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் எங்க வந்து ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வுகள் பண்ணாங்க? எனிவன்? சுகுணா, சுதீப், ஹரிப்ரியா? நோ, ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர்ல தான் ஃபர்ஸ்ட் தென்னிந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ண பிளேஸ் எதுன்னு பிரிலிம்ஸ்ல கேட்டாலும் மெயின்ஸ்ல ஆதிச்சநல்லூர் வந்து கீழடிக்கு எந்த அளவுக்கு நம்ம சிக்னிபிகன்ஸ் இருக்குன்னு சொல்றோமோ அதே அளவு முக்கியத்துவம் ஆதிச்சநல்லூருக்கு நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சவுத் இந்தியால பண்ண அகழ்வாராய்ச்சியில ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு சைட் எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் தான். அது ரிலேட்டடான ஹிந்து நியூஸ், இங்கிலீஷ் ஹிந்துல வந்த ஆர்டிகல்ஸ் அண்ட் தினமணி அண்ட் யூடியூப்ல பேசின ஹிஸ்டாரியன்ஸ் பேசின வீடியோஸ் வந்து நான் குரூப்ல சாருக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். அவரு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுருவாரு. அந்த வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு இன்னும் அந்த காட்சிகள் வந்து அந்த இமேஜா அந்த வீடியோல காட்டியிருப்பாங்க. அது இன்னுமே நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும் நல்லா. ஓகேங்களா? இப்ப நம்ம ஆதிச்சநல்லூர் பத்தி பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். ஓகே. இங்க பாருங்க, ஆதிச்சநல்லூர் அந்த பேர்லயே இருக்கு. ஆதி அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆதி முதல் அந்தம் வரை. அந்தம்னா என்ன? ஆதினா என்ன? பிகினிங். வெரி குட். ஆதிங்கிற வார்த்தை முதலும், அந்தம், அந்துவன்,
அப்படின்னா அந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா முடிவு. முதலும் முடிவும் நாங்கள் தான் அப்படிங்கறது குறிக்கிறது தான் ஆதி. ஆதினா முதல், அந்தம்னா முடிவு. அப்ப ஆதிச்சநல்லூர்ங்கிற வார்த்தையில இருந்தே எல்லா ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கும் முதல் தொடக்கம் ஆர்ஜின் யாருதான்? ஆதிச்சநல்லூர் தான். அதனாலதான் அந்த பேரே அதுக்கு அப்படி வச்சிருக்காங்க. அது எந்த ஆற்றங்கரையில் உருவான நாகரீகம் அப்படின்னா தாமிரபரணியில உருவான நாகரீகம். தாமிரபரணியோட ஆற்றுல உருவானது. அது எந்த மாவட்டத்துல வருதுன்னு பிரிலிம்ஸ்ல கேட்டாங்கன்னா எந்த மாவட்டத்துல இங்க வருது ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டுல? தூத்துக்குடி. தூத்துக்குடி எஸ், தூத்துக்குடி. திருநெல்வேலியில இருந்து எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு? 22. எஸ், திருநெல்வேலியில இருந்து 22 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. என்ன நான் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் மேம், தெரியுது மேம். ஓகே, பாருங்க. தெரியுது மேம். ஆதிச்சநல்லூர் தெரியுதா? தெரியுதா? தெரியுதாங்க? தெரியுது மேம். தெரியுது மேம். இங்க பாருங்க, ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் எந்த மாவட்டத்துல இருக்கு? திருநெல்வேலி மாவட்டம் கிடையாது, தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. ஆமா தானுங்க? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் யார் எக்ஸ்கவேஷன் பண்ணிருக்கா அப்படின்னா 1876ல ஜெர்மன் இனவியலாளர், ஜெர்மன்ல இருந்து வந்த ஒரு ஹிஸ்டாரியன். அவர் மொழி ரீதியா ஆய்வு செய்வர் கிடையாது. அதுலயே என்ன சொல்லியிருக்காங்க, இனவியல் அடிப்படையில. நேத்து நம்ம 2 கேட்டகரி பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட் கிளாஸ்ல. ஒரு அகழ்வாராய்ச்சி நம்ம பேஸ்ட் ஆன் 2 விஷயத்துல பண்ணலாம். ஒரு ரேஸ ஒண்ணு அந்த ரேஸ வச்சும், இன்னொன்னு மொழி அடிப்படையிலையும். ஆமா தானுங்க? பார்த்தோமா? இனவியல் ஆய்வு, மொழியியல் ஆய்வுன்னு 2 பார்த்தோமா? அல்ல கால்டுவெல் எந்த கேட்டகரியில வருவாரு? கால்டுவெல் மொழியியல் ஆய்வு. எஸ், வெரி குட். ஆனா இந்த ஜெர்மன் ஸ்காலரான ஆண்ட்ரூ ஜாக்கோர், இது கூட பிரிலிம்ஸ்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆதிச்சநல்லூர்ல எந்த வருஷம் அகழ்வாராய்ச்சி தொடங்குனாங்கன்னா 1876ல ஜெர்மன் இனவியலாளரான, இயற்கை ஆர்வலரான ஆண்ட்ரூ ஜாக்கோர் அப்படிங்கிறவர் தான் ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாராய்ச்சி நடத்தினாரு. ஓகேங்களா? அது 1876ல. அந்த 1876ல தான் அது பண்ணும்போது அங்கதான் ஸ்டார்ட் ஆனதுனால ஆதிச்சநல்லூர் தான் மிக பழமையான ஆர்கியாலஜிக்கல் சைட்டுன்னு மட்டும் சொல்லாம பரப்பளவுல ரொம்ப அதிகமான பரப்பளவு உள்ள ஒரு தொல்லியல் சைட், ஆர்கியாலஜிக்கல் சைட் எதுன்னு கேட்டாலும் ஆதிச்சநல்லூர் தான். அது திருநெல்வேலியிலிருந்து 24 கிலோமீட்டர், திருநெல்வேலியிலிருந்து 22, 24 கிலோமீட்டர் தூரத்துல திருச்செந்தூர் போற வழியில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது ஒரு கிமு 1600க்கு முற்பட்ட நாகரீகம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா இப்ப நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டர் லாஸ்ட் இயர் 2023 ஆகஸ்ட் மந்த் அந்த மியூசியம் கட்டுறதுக்கான அடிக்கல், ஆன்சைட் மியூசியம் தொடங்குறதுக்கான அடிக்கல் நாட்டு விழால கனிமொழி எம்பி அவங்களாம் போயிருப்பாங்க. அப்ப இந்தியாலேயே முதல்ல ஆன்சைட் மியூசியம் எந்த ஆர்கியாலஜிக் சைட்ல உருவாச்சுன்னு கேட்டா எதுங்க ஆன்சரு? ஆதிச்சநல்லூர். அப்ப எதனால அந்த ஆதிச்சநல்லூர் அவ்வளவு சிறப்புனா அது ஆதியான ரொம்ப பழமையான சைட்டுங்கிறதுனால அதுக்கு அவ்வளவு சிறப்பு. எப்ப மத்திய அரசாங்கம் அங்க ஆன்சைட் மியூசியம்ங்கிற ஒண்ணு கொண்டு வரலாங்கிற ஜியோ அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா 2020 பட்ஜெட் பாஸ் பண்ணும்போது 2020ல மத்திய பட்ஜெட் பாஸ் பண்ணும்போது அந்த நிதிநிலை அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர், லோத்தல், ராக்கி கார்கி, அதுக்கப்புறம் மொத்தமா 5 பிளேஸ்ல ஆன்சைட் மியூசியம் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருப்பாங்க. அல்ல சவுத் இந்தியால ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா? அப்ப ஆதிச்சநல்லூரோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அலெக்சாண்டர் ரியோ, நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவானதுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் ரியோ தான் அங்க அதிகமான அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாரு. அப்படி பண்ணி அங்க என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா நிறைய முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கும். சோ இந்த தாளிகள்னா என்னன்னு, ஆதிச்சநல்லூர்ல இருந்த மக்கள்
என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அப்படியே கொண்டு போய் புதைக்காம ஒரு ஆணும் பெண்ணும் இறந்துட்டா அத திறந்த வெளியில அவங்கள விட்டுருவாங்க. இறந்த அந்த பிணத்த போட்டுருவாங்க. அது காக்கா, குருவி, விலங்கு எல்லாம் அந்த சதைகளை எல்லாம் சாப்பிட்டது போக எலும்பு மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த எலும்ப மட்டும் எடுத்து அந்த முதுமக்கள் தாழில போட்டு அவங்க பயன்படுத்திய பொருட்கள போட்டிருக்காங்க. அந்த பயன்படுத்திய பொருளுமே எதன் அடிப்படையில போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ பொறுத்து. இப்ப ரொம்ப பணக்காரவங்க, ரொம்ப பிரிவிலேஜ்டு பீப்பிள் அப்படின்னா அவங்களோட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், பேங்கிள்ஸ், செயின், இயரிங்ஸ் அதையெல்லாம் போட்டு புதைச்சிருக்காங்க. இதே ரொம்ப ஏழ்மையான அப்படின்னா அவங்களோட கண்ணாடி வளையல்கள் அந்த மாதிரி அவங்க என்ன பேசிக்கா யூஸ் பண்ணுவாங்களோ அவங்க யூஸ் பண்ண மண் பாண்டங்கள், மண் பாண்டங்கள், அந்த கத்திகள் அதையெல்லாம் வச்சு அதை புதைச்சிருக்காங்க. சோ அந்த முதுமக்கள் தாழிகள் அப்படிங்கிறது அந்த ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த மக்களுடைய சமூக பொருளாதார நிலையை எடுத்துக்காட்டுது ஒண்ணு. ரெண்டாவது அந்த முதுமக்கள் தாழி ஒரே தாழிக்குள்ள இருக்கிற எலும்புக்கூட அமெரிக்கால இருக்கிற லெபார்டரிக்கு அனுப்பி நம்ம ஆய்வு செய்தோம் அப்படின்னா, அதாவது கார்பன் டேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்பனுடைய குணம் என்னன்னா இந்த கார்பன் டேட்டிங் மூலமா அதோட ஒரு 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 பொருள் உருவாயிருக்கு. ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, அது எவ்வளவு வயதுடையதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஹாஃப் லைஃப் பீரியட்ன்னு சொல்லுவாங்க பிசிக்ஸ்ல. அதாவது அது பாதியா கதிரியக்கம் கொண்ட பொருள் கதிர்களை வெளியில விட்டுட்டே இருக்குது அப்படின்னா, அதோட மாஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப அது பாதியா ஆகறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதான் ஹாஃப் லைஃப் பீரியட்ன்னு சொல்லுவோம். நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இது ஒன் ஆஃப் த கான்செப்ட். சோ அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்பி அதை பார்க்கும்போது அந்த முதுமக்கள் தாழியில இருந்த எலும்புக்கூடுகளை எல்லாம் அனுப்பி நம்ம கதிரியக்கத்துக்கு உட்படுத்தி ஆய்வு செய்யும் போது ஒரே முதுமக்கள் தாழில ஆணோட எலும்புக்கூடு இருக்கு, ஒரு பெண்ணோட எலும்புக்கூடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, அதாவது ஹிஸ்டாரியன்ஸ் இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல சங்க காலங்கள்ல ஆண்கள் வந்து போருக்கு போகும்போது அவங்க வைஃப் சொல்லுவாங்களாம், நீ போர்ல தோத்து இறந்துட்ட அப்படின்னா நீ உன்னை வந்து அந்த இறந்தவங்கள அந்த முதுமக்கள் தாழியில வச்சு புதைப்பாங்க இல்லையா, அப்போ நீ இறந்துட்டேங்கிற செய்தி கேட்டதும் நானும் என் உயிரை விட்டுருவேன், 2 பேர்த்தோட எலும்பையும் ஒரே முதுமக்கள் தாழியில வச்சு புதைக்கணும் அப்படின்னு சங்ககால பாடல்ல அகநானூற்று பாடல்ல ஒரு லைன் வரும். அதாவது அந்த லைன் என்னன்னா, களவை கண்ட அப்படிங்கிற அந்த போர்க்களத்துல வந்து தன் கணவரை போருக்கு அனுப்பும்போது அந்த மனைவி சொல்ற பாடல் வரி. அந்த பாடல் வரியை நான் உங்களுக்கு எழுதி குரூப்ல ஷேர் பண்றேன். அப்ப வந்து அந்த கணவர் இறந்ததும் அந்த மனைவியும் இறந்துடுறாங்க அந்த செய்தி கேட்டு. அப்ப 2 பேர்த்தோடைய உடலையும் ஒரே முதுமக்கள் தாழில போட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்ஃபர் பண்றோம். அதாவது அந்த எலும்புக்கூட்ட ஆராய்ச்சி செய்யும்போது ஆணுடைய இது அது அந்த மேல் ஸ்கெலிட்டனாவும் இருக்கு, ஃபீமேல் ஸ்கெலிட்டனாவும் இருக்கு. அப்ப இந்த பாடல் வரியோட நம்ம மேட்ச் பண்றோம். அப்ப இந்த சங்க காலத்து பாடல்கள் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்றக்கும் ஜஸ்டிஃபை பண்றக்கும் இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் அந்த எக்ஸ்கவேஷன் வந்து நமக்கு உதவுது அப்படிங்கிறாங்க. பாருங்க இந்த ஸ்கிரீன்ல என்ன மாதிரியான கண்டுபிடிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, பெரிய அளவில் பல்வேறு வகையான கலசங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, மட்பாண்டங்கள் இருந்திருக்கு. அதாவது அந்த மட்பாண்டங்கள் அப்படின்னா சும்மா இப்ப யூஸ் பண்ற களிமண்ணால் செய்யப்பட்ட மண்பாண்டம் மட்டும் இல்லாம அதுல ரெட் கலர், பிளாக் கலர், கலர் கலரா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ரெட் அண்ட் பிளாக் போட்டரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மண்வெட்டிகள் நிறைய இருந்திருக்கு. கலப்பை, மண்வெட்டிகள், ஆயுதங்கள் அதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த மண்வெட்டிகள்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் மக்கள் வந்து நெல்ல வந்து அதிகமா பயிர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தை நெல் நாகரிகம்னு சொல்லுவாங்களாம். அந்த அந்த மக்கள் வந்து விவசாயத்துல அதிகமா எந்த கிராப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நெல்லுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதனால ஆதிச்சநல்லூர் நாகரீகம் வந்து ஒரு நெல் நாகரீகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து இரும்பு தொழில் நிறைய செஞ்சிருக்காங்க. இரும்பு தொழில் செஞ்சதுனால நிறைய கத்திகள், வாள்கள், ஈட்டிகள், அம்புகள் இதெல்லாம் செஞ்சு இரும்பு கருவிகள். அப்ப இரும்பு கருவிகள் அவங்க செய்யறாங்க அப்படின்னால அவங்க போர் வீரர்களா தான் இருப்பாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, போருக்கு போயிருப்பாங்க. அப்ப அங்க இருந்த மக்களுடைய ஒரு தொழில் விவசாயமாவும் இன்னொரு தொழில் என்னவா இருக்கு, போருக்கு போறது. அப்படின்னா என்ன என்ன அந்த வர்ணாசிரமங்கள்ல வந்து 3 சத்திரியர்களா அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ சத்திரியர்களா இருக்கும்போது அவங்க போர் வீரர்களா இருக்கிறாங்க அப்படின்னா குதிரை ஏற்றம், குதிரைகளை வச்சு அவங்க போர் செய்யற முறை வந்து அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கங்க நான் சர்ச் பண்ணி எடுத்த பாயிண்ட்ஸ். சோ உங்களுக்கு எது இல்லையோ புக்ல எல்லா பாயிண்ட்ஸும் அங்கங்க இருக்குமான்னு தெரியல. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ரன்னிங் நோட்ஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அவங்க போர்க்கருவிகள் செஞ்சாங்க. இரும்பு தொழில் வந்து சிக்னிபிகண்டா இருந்துச்சு. அப்போ போருக்கு போகும்போது அவங்க வந்து குதிரைகள் வச்சு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய குதிரைகள் மூலமா எதிரிகளை வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டை பத்தி மட்டும் நம்ம எழுதும்போது அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் அங்க எப்படி இருந்துச்சு, பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு, விவசாயம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி என்னவா இருந்துச்சு, அக்ரிகல்ச்சரா வேற ஏதாவது ட்ரேடா காமர்ஸா அப்படிங்கறதெல்லாம் நம்ம எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி பத்தி நம்ம பார்க்கும்போது அரிக்கமேடு அப்படின்னாலே ரோமானிய நாணயங்கள் தான். இப்ப ரோமன் காயின்ஸ் அங்க நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலே நம்ம ரோம் நாட்டுடன் வணிக தொடர்பு வச்சிருந்தோம். அப்ப வணிகத்தை பத்தி இது பேசுதுங்கிறத நம்ம கிளியர் கட்டா சொல்லலாம். அதே மாதிரிதான் ஆதிச்சநல்லூர்ல என்ன சிறப்பு அப்படின்னாங்க, ஆதிச்சநல்லூர்ல வந்து இப்ப நம்ம பார்த்தோம் ஒண்ணு விவசாயம் செழித்தோங்குச்சு, நெல் நாகரீகம்னு சொல்றோம் ஆதிச்சநல்லூரை. ஆதிங்கிற வார்த்தை முதல் அப்படின்னு குறிக்கிறதுனால அதுதான் பழமையான நாகரீகம்னு சொன்னோம். இரும்பு தொழில் பண்ணாங்க, போர் வீரர்களா இருந்தாங்க, சத்திரியர்களா இருந்தாங்க, குதிரை ஏற்றம் நடந்துச்சு. அடுத்தது வியாபாரம், ட்ரேட் எப்படி நடந்துச்சு அப்படின்னா தங்க வியாபாரம், தங்க ஆபரணங்கள் செய்யறது, கல்மணிகள் செய்யறது, அப்படி எல்லாம் இருந்துச்சு. வெண்கலத்தாலையும் தங்கத்தாலும் பொருட்கள் அவங்களே செஞ்சாங்க. வெண்கல பொருட்களும் தங்கத்தாலான பொருட்களும் அவங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை விட முக்கியமா அதாவது அலெக்சாண்டர் லியோ என்ன சொல்றாருன்னா அவர்தான் வந்து அதிகமா அந்த ஆதிச்சநல்லூருக்கு அடிக்கடி போய் அதிக நாள் ஆராய்ச்சி செஞ்சவர் யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் லியோ. ஃபர்ஸ்ட் செஞ்சவர் யாருன்னு கேட்டா தான் நம்ம யாருன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் செஞ்சவர் யாருங்க? ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ ஜாகப். எஸ். ஆனா ரொம்ப லாங் டியூரேஷன் பண்ணவர் ஏன்னா அலெக்சாண்டர் ரியோ. அவர் என்ன சொல்றாருன்னா ஆதிச்சநல்லூர் வந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் கொற்கை அப்படிங்கிற ஒரு ஆன்சியன் இன்டர்நேஷனல் போர்ட் துறைமுகம் ஹார்பர் இருந்துச்சு. அது கொற்கைங்கிறது எங்கெங்க சங்கம் லிட்டரேச்சர்ல நம்ம எங்க பேசுறோம் கொற்கையை பத்தி சொல்லுங்க. சங்கம், நீங்க இங்க யாராவது ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? ஜெனரல் இங்கிலீஷ், அதாவது தமிழ் நான் படிச்சதே இல்ல, ஜெனரல் தமிழ் என்ன ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சங்கம் லிட்டரேச்சர் எல்லாம் நல்லா தெரியும். ஜெனரல் இங்கிலீஷ்னா தான் தெரியாது. யாராவது இருக்கீங்களா? ஜெனரல் இங்கிலீஷ் மேம். தருண்யா. மத்தவங்க எல்லாரும் தமிழ் தான். யூனிட் 8 படிச்சிருக்கீங்களா தருண்யா? இல்ல சேர சோழ பாண்டியர்களுடைய போர்ட் துறைமுகம் எங்க இருந்துச்சு, ஒவ்வொரு மன்னர்களோட துறைமுகம் எங்க அதெல்லாம் பேசிக்கானது மட்டும் படிச்சிருக்கேன் மேம். அப்புறமா செகண்ட் ஆஃப் த யூனிட் தான் படிச்சிருக்கேன். ஓகே. அதாவது பாண்டிய மன்னர்களுடைய போர்ட் தான் கொற்கை. அந்த கொற்கை போர்ட் வந்து ஆதிச்சநல்லூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சாம். சோ அந்த கொற்கை போர்ட் வழியாதான் மத்த கண்ட்ரி கூட அவங்க கூட எல்லாம் இப்ப வந்து வியாபார தொடர்புல வணிக தொடர்புல இருந்தாங்கிறத நம்ம சொல்றோம். ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி ஆற்றங்கரையில இருந்துச்சு. கொற்கை போர்ட் வந்து அவங்க ட்ரேட் ரிலேஷன்ஷிப் மத்த கண்ட்ரி கூட வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கை கொடுத்துச்சுன்னு சொல்றோம். கொற்கை போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது சத்தியமூர்த்திங்கிறவரும் அங்க எஸ்கவேஷன் பண்ணிருப்பாரு. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். இது கூட கேட்கலாம். சத்தியமூர்த்திங்கிறவரு எஸ்கவேஷன் பண்ண பிளேஸ் எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர். அவர் எந்த வருஷம் பண்ணாருன்னா 2004 இருந்து 2005. 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லைன்லயே இருங்க. 1 செகண்ட். பாருங்க, சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் 2004 இருந்து 2005 காலகட்டங்கள்ல
பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதிச்சநல்லூர்ல நிறைய கோட்டை சுவர்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம நிறைய ஈமத்தாளிகள் வந்து அங்க கிடைச்சிருக்கு. அந்த ஈமத்தாழிகள்ல தான் வந்து நம்ம சொன்ன அந்த ஆணுடையதும், பெண்ணுடைய 2 பேர்த்தோட ஸ்கெலிட்டனும் அங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாரியும், அந்த போர்க்களத்துக்கு ஒரு தன் கணவர அனுப்பும்போது, அப்பவே தன் கணவர் இறந்த செய்தி கேட்டு மனைவியும் இறந்ததால் தான் அந்த 2 பேரும் சேர்ந்த ஒரு ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப கடைசியா நடந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுல இது எவ்வளவு வருஷம் பழமையான ஒரு சைட்டுன்னு சொல்றாங்க. அந்த வாழ்ந்த மக்கள் எத்தன வருஷம் பழமையானது அப்படின்னா 3800 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான ஒரு நாகரிகம் தான் ஆதிச்சநல்லூர்ல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்களுடைய வழிபாட்டு முறை. மக்கள் வந்து இயற்கை வழிபாடு செஞ்சிருக்காங்க. ஆதிச்சநல்லூர்ல இயற்கை வழிபாடு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம முருகனை வந்து தெய்வமா வழிபட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட நோட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் அங்கங்க இருந்து எடுத்த பாயிண்ட். அதாவது ஆதிச்சநல்லூர் மக்கள் வந்து முருகனைத்தான் குறிஞ்சி நில மக்களுக்கு எப்படி முருகர் கடவுளோ, பாலை நில மக்களுக்கு கொற்கை காளி கடவுளோ, அந்த மாதிரி ஆதிச்சநல்லூர் மக்களுக்கு வந்து முருகன் தான் வந்து பிரதான கடவுளா இருந்திருக்காரு. அப்ப அவங்க வந்து கொற்கைய வழிபட்டிருக்காங்க. சரி, கொற்றவைய வழிபட்டிருக்காங்க. கொற்றவைய அந்த மக்கள் எப்ப வழிபடுவாங்களாமானா போருக்கு செல்லும் போது. மத்த நேரங்கள்ல எல்லாம் முருகனைத்தான் கும்பிடுவாங்களாம். எப்பெல்லாம் அவங்க போருக்கு போகணுமோ அப்ப அவங்களுக்கு ஒரு வீரம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி கருப்பராயன் எப்பவுமே கும்பிடுறோம். ஏதாவது பிரச்சனை உச்சகட்டத்துல நம்ம இருக்கும் போதோ, இந்த பத்ரகாளி, மாகாளி அந்த மாதிரி காவல் தெய்வங்கள், பைரவர், இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இவங்கள தான் காவல் தெய்வங்கள்னு சொல்றோம். அந்த மாதிரி இவங்க கொற்றவைய கும்பிடுவாங்களாம். எப்பன்னா போருக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கொற்றவைய கும்பிட்டுட்டுதான் போருக்கு போவாங்களாம். அடுத்து ஆதிச்சநல்லூர்ல வந்து சிறிய வேல்முருகு அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன கிடைச்ச அந்த படிமங்கள், அந்த டூல்ஸ், அந்த மண்பாண்டங்கள்ல சின்ன சின்ன முருகனோட பிரிண்ட் இருந்திருக்கு, படம் இருந்திருக்கு. அதுல இருந்தா அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, ஆதிச்சநல்லூர் மக்கள் வந்து முருகனைத்தான் வந்து பிரதான கடவுளா வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆதிச்சநல்லூரோட சொல்லுங்க, யாருங்க? விஜய் கணேஷ். மேம், அந்த கொற்கை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க. அது நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டீங்க. கொற்கை தான் சொன்னேன் பாருங்களா. ஆதிச்சநல்லூர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ல கொற்கைங்கிற ஒரு பாண்டிய மன்னருடைய போர்ட். கொற்கைங்கிறது சங்கம் லிட்ரேச்சர்ல நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை காஞ்சி அப்படிங்கிறது மதுரையின் சிறப்பை பற்றியும் பாண்டிய மன்னர்கள் எப்படி மதுரையை ஆட்சி செஞ்சாங்கிறத பத்தி மாங்குடி மருதனார் பாடியதுதான் மதுரை காஞ்சி. அங்கேயும் கொற்கைங்கிற போர்ட்டை பத்தி, ஒரு ஹார்பர் துறைமுகத்தை பத்தி பேசியிருப்போம். அது மட்டும் இல்லாம பாண்டியரோட அவைக்கு வந்த மார்க்கோ போலோ, அவர் வெனிஸ் நாட்டு பயணி. அவரும் 13ஆம் நூற்றாண்டுல பாண்டிய அரசரவைக்கு வந்திருப்பாரு. அவரும் வந்து கொற்கை ஹார்பரை பத்தி பேசியிருப்பாருங்க. அந்த ஹார்பர் வந்து ஆதிச்சநல்லூருங்கிற ஆர்கியாலஜிக்கல் சைட்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த மக்கள் பிற நாட்டோட வணிக தொடர்புல இருந்தாங்கிறது நிரூபிக்கப்படுதுன்னு சொல்றோம். அப்ப எந்த மாதிரி நாட்டோட அவங்க தொடர்புல இருந்தாங்கன்னா, யூரோப்பு, கிரேக்கு, அதுக்கப்புறம் ரோம் நாட்டோட அவங்க தொடர்புல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கொற்கையில நிறைய தாமிரபரணி ஆறு அது வழியா ஓடுறதுனால முத்துக்குளிப்பு நடந்திருக்கு. அந்த முத்துக்களுக்கு ரொம்ப நிறைய விலை கொடுத்து ரோம் நாட்டு அரசர்கள் வந்து வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கொற்கை போர்ட்ல வந்து நிறைய குதிரை வியாபாரம் நடந்திருக்குது. குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அப்படி அந்த குதிரை வியாபாரத்துல அதிகமா ஈடுபட்ட கம்யூனிட்டி தான் செட்டியார் கம்யூனிட்டி. குதிரை செட்டிங்கிற வார்த்தையில இருந்து செட்டியார் அப்படிங்கிற இது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆர் யூ கிளியர் நவ்? விஜய் கணேஷ். ஓகே. அடுத்தது இப்ப போர்ட் பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கொற்றவைங்கிறது அவங்க முருகனைத்தான் பிரதான கடவுளா, பிரைமரி டைட்டியா எதை கும்பிட்டு இருக்காங்க? முருகனை கும்பிட்டு இருக்காங்க. ஆனா போருக்கு போகும்போது மட்டும் யார கும்பிடுவாங்களாம்? கொற்றவைய கும்பிடுவாங்களாம். அவங்க வந்து இப்ப நமக்கு கருப்பராயர் எப்படி காவல் தெய்வமோ,
முனுசாமி எப்படி காவல் தெய்வமா, அப்ப அந்த காலகட்டங்கள்ல ஆதிச்சநல்லூர் மக்களுக்கு கொற்றவை வந்து காவல் தெய்வமா இருந்திருக்கு. இப்ப இவ்வளவு சிறப்பு இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணுங்கிறக்காக 2020 பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது மத்திய அரசு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5 சைட் செலக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த சைடு தான் ஆதிச்சநல்லூர். அங்க வந்து ஆன்சைட் மியூசியம் கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்ப 2023 போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆதிச்சநல்லூர் அதுக்கான அடிக்கல் நாட்டிட்டு போயிருவாங்க. கடைசியா நடந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது 3800 3000க்கும் மேற்பட்ட 3200 3800 ஆண்டுகள் பழமையான காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அங்க கிடைச்ச ஈமத்தாளிகள், மண்டையோடுகள், அதுக்கப்புறம் எலும்புகள் இதையெல்லாம் பத்தி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, முக்கிய கண்டுபிடிப்புகள்ல பெரிய பெரிய கலசங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அந்த மண்பாண்டங்கள் வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள். அது மட்டும் இல்ல, அந்த களிமண் அப்படிங்கிறதுல மட்டும் இல்லாம அந்த மண்பாண்டங்களை ரெட் கலரும் பிளாக் கலரும் மாத்தி மாத்தி பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க. ரெட் கலர்ட் அண்ட் பிளாக் கலர்டு போட்டரிஸ் இருந்திருக்கு. இரும்பு தொழில் நடந்திருக்கு. விவசாயம் இருந்திருக்கு. பிரதானமா நெல் அவங்க பயிர் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அதை நெல் நாகரீகம்னு சொல்றோம். அவங்களோட பெண்களோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ல வந்து அவங்க பெண்மணிகளா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேங்கிள்ஸ் போட்டிருக்காங்க. கல்லு வச்ச மணிகள் வச்ச ஆபரணங்கள், தங்கத்தால் ஆன ஆபரணங்கள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டொமஸ்டிகேஷன் இருந்திருக்கு. அதாவது விலங்குகளை வந்து டொமஸ்டிக் எலமெண்ட்ஸ் அவங்க பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்களா? ஆமா, வீட்டு விலங்குகளை குறிக்கக்கூடிய வெண்கல பொருட்கள் கண்டுபிடிச்சதுனால அந்த வெண்கல பொருட்கள்ல வந்து வீட்டு விலங்குகளோட படங்கள் இருந்ததுல இருந்து ஓகே, அப்ப வீட்டு விலங்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்கக்கூடிய முறை வந்து அவங்க கிட்ட அப்படி ஒரு கல்ச்சர் அவங்க கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, கீழே கொட்கை அப்படிங்கிற தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் தாலுகாவில ஒரு சிறிய கிராமம் கொட்கை. அதான் நான் சொன்னேன், 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாமிரபரணி ஆற்றோட வடக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சதுதான் கொட்கை. அது வந்து பாண்டியருடைய போர்ட்டு. அந்த கொட்கையிலேயே அகழ்வாராய்ச்சி தனியா நடந்திருக்கு. அதாவது ஆதிச்சநல்லூர்ல மட்டும் இல்லாம கொட்கைங்கிற அந்த போர்ட் சிட்டிக்கே போய் அங்க என்ன நடந்திருக்கு, அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. அப்ப வந்து செங்கலால் செய்யப்பட்ட அமைப்புகள், அந்த மேற்பரப்புல இருந்து ரொம்ப ஆழத்துல இருந்து 75 சென்டிமீட்டர் ஆழத்துல அதை எடுத்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மும்பைல இருக்கக்கூடிய டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் மூலமா அங்க இருக்கக்கூடிய அதாவது கரிமாரி திரிகள் அப்படின்னு என்ன கார்பன் டேட்டிங் சிஸ்டம் மூலமா இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த கொட்கைங்கிற போர்ட் பாண்டியர்களுடைய ஹார்பர் மூலமா மத்த நாட்டோட நம்ம ட்ரேட்ல இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்துதான் ஆதிச்சநல்லூருடைய இன்னொரு சிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய இப்ப ரீசெண்டா நடந்த அகழ்வாராய்ச்சி கரண்ட் இஷ்யூல என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய வடிகட்டிகள் கிடைச்சுதான். வடிகட்டிகள் என்ன, சல்லடை, நம்ம டீ காஃபி வடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம்லங்க ஃபில்டர்ஸ், அது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தங்கத்தால் ஆன ஆபரணங்கள் கிடைச்சதுன்னு தானே பார்த்தோம். தங்கத்தாலும் வெண்கலத்தால் ஆன ஆபரணங்கள் தானே பார்த்தோம். ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த அகழ்வாராய்ச்சியில வந்து செம்பு மற்றும் தாமிரம், அதாவது காப்பர், செம்புனா காப்பர், தாமிரம், அந்த செம்பாலை தாமிரத்தால் ஆன ஆபரணங்களும் கிடைச்சிருக்கு. அப்ப அவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து தங்கத்தாலையும் வெண்கலத்தால மட்டும் பயன்படுத்தல, மத்த உலோகங்களே அவங்க பயன்பாட்டுல இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ரியோ தான் வந்து ரொம்ப காலமா அங்க ஆராய்ச்சி பண்ணாரு இல்லைங்களா? அப்ப அவரோட புக் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதாவது கேட்டலாக் ஆஃப் த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆன்டிகுட்டிஸ் ஃப்ரம் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு. அதாவது அந்த புக் நேம் நோட் பண்ணிக்கங்க, கேட்டலாக் ஆஃப் the catalog of prehistoric antiquities from ஆதிச்சநல்லூர் அப்படின்னு ஒரு புக்கே எழுதியிருக்காரு. அந்த புக் வந்து எவ்வளவு வருஷம் அங்க தங்கி இருந்து அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுனதுல இருந்து அவர் அந்த புக் எழுதினாருன்னா 1899 இருந்து 1904 இந்த 5 வருஷ காலகட்டத்துல அங்க நடந்த அகழ்வாராய்ச்சி என்னன்னு அவர் கண்டுபிடிச்சாருங்கிறதுல ஒரு தொகுப்பா எழுதின கேட்டலாக் ஆஃப் த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆன்டிகுட்டிஸ் ஃப்ரம் ஆதிச்சநல்லூர். அப்ப இந்த புக்ல அவர் என்ன சொல்ல வர்றாருனாங்க, அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஆதிச்சநல்லூர் வந்து என்னதான் தமிழ்நாட்டுல இருந்தாலும் அது வந்து திராவிடியன் ரேஸ் மட்டும்தான் இருக்கா? ஏன்னா தென்னிந்தியாவுல ஸ்டார்ட் பண்ண முதல் அகழ்வாராய்ச்சி சைட்டு தானேங்க ஆதிச்சநல்லூர். ஆமா தானே? ஆமா தானேங்க? அப்ப அங்க கிடைச்சிருக்கிற ரேஸ் வந்து திராவிடியன் ரேஸா தானே இருக்கணும்.
இனவியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யும் போது அங்க கிடைக்கிற எவிடன்ஸ் வந்து திராவிடர்களுடைய முக தோற்றமைக்கும் அவங்களோட அப்பியரன்ஸ் கூடயும் அவங்களோட ஜீன் கூடயும் தானே அது மேட்ச் ஆகணும். ஆமா தானேங்க? கான்செப்ட் படி பார்த்தா, லாஜிக் படி பார்த்தா அப்படிதானே? Yes, ma'am. ஆனா அப்படி இல்ல. அலெக்சாண்டர் ரியோ என்ன சொல்றாருன்னா, அதாவது என்னதான் வந்து ஆதிச்சநல்லூர் வந்து தென்னிந்தியாவுல இருந்தாலும் அந்த பொருணை ரிவர் தாமிரபரணி தான் அப்படி சொல்றாங்க. அந்த கொற்கை போர்ட் மூலமா நம்ம பல நாடுகளோட தொடர்புல இருந்து வியாபார தொடர்புல இருந்தவங்கள அந்த நாட்டு வியாபாரிகள் வந்து இங்க செட்டில் ஆயிட்டு இங்க இருக்கிற மக்களுடைய திருமணங்கள் செஞ்சு புதிய இனங்களை உருவாக்கி இருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ் எல்லாம் அப்படி உருவான ஒரு ரேஸ் தானே. இப்ப அங்க இருக்கிற வியாபாரிகள் இங்க வந்து நம் நாட்டு பெண்களை திருமணம் என்னங்க? ஹலோ, பிரேக் ஆகுது மேம், கேக்கல மேம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குதா? ஹலோ, கேக்குதாங்க? இப்ப கேக்குது மேம். ஓகே. பிரேக் ஆச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த பாயிண்ட நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஓகே மேம். ஓகே. அதாவது ஆதிச்சநல்லூர்ங்கிறது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுங்க. அங்க கிடைச்ச ஸ்கெலிட்டன்ஸ் வந்து நம்மளுடைய திராவிடியன் ரேஸ் கூட தான் மேட்ச் ஆகணும். ஆனா 100 சாம்பிள் எடுத்தோம்னா 8 சாம்பிள் தான் எது கூட மேட்ச் ஆகுதான்? திராவிடியன் ரேஸ் கூட மேட்ச் ஆகுதான். ஜஸ்ட் 8% ஆஃப் திராவிடியன் ரேஸ் கூட தான் மேட்ச் ஆகுது. ரிமைனிங் 92% பல ரேஸும் இருக்கா. அதாவது யூரோப்பு, ஆப்பிரிக்கா, மிடில் ஏஷியா, அந்த ரேஸ் அங்க வாழ்ந்த மக்களோட உடல் ஜீன் கூடயும் உடல் அமைப்பு கூடயும் மேட்ச் ஆகுது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த கொற்கைங்கிற போர்ட் மூலமா வியாபாரம் செஞ்சதுனால வெளிநாட்டு வியாபாரிகள் இங்க வந்து இங்க செட்டில் ஆகி இங்க இருக்கிற பெண்களை திருமணம் செய்து புதிய ரேஸா அவங்க உருவாக்கி இருக்காங்க. அப்போ ஆதிச்சநல்லூர் இஸ் நாட் சிங்கிள் ரேஸ், இஸ் அ மல்டிபிள் ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. மல்டி ரேஷியல் ஆர்கியாலஜிக்கல் சைட்னு சொல்றாங்க. புரியுதாங்க நான் சொல்ல வர பாயிண்ட்? எஸ் மேம். எஸ் மேம். அதாவது ஆதிச்சநல்லூருங்கிறது என்னதான் சவுத் இந்தியால இருந்தாலும் அது 100% சாம்பிள் நம்ம 100 சாம்பிள் எடுத்து செக் பண்றோம்னா வெறும் 8 சாம்பிள் தான் நம்மளோட திராவிடர்களுடைய உடல் அமைப்பு கூடயும் அந்த ஜீன் கூடயும் மேட்ச் ஆகுது. 92 சாம்பிள் வந்து மேட்ச் ஆகல. அது வந்து யூரோப்ஸ் கூடயும் ஆப்பிரிக்கன்ஸ் கூடயும் மிடில் ஏஷியன்ஸ் கூடயும் நீக்ராய்டு மங்களாய்டு அந்த மாதிரி பல ரேஸ் கூட மேட்ச் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வெளிநாட்டு கூட ரோம் கூட கிரேக்ஸ் கூட சென்ட்ரல் ஏசியா கூட பல நாடுகளோட நம்ம வணிக தொடர்புல இருந்தோம். எந்த போர்ட் மூலமா? கொற்கைங்கிற போர்ட் மூலமா. அப்ப அங்க இருக்கிற வியாபாரிகள் இங்க வந்து வியாபாரத்துக்காக செட்டில் ஆகி இப்ப இருக்கிற காதல் சிஸ்டம் அப்போ சங்க காலத்திலேயே காதல்ங்கிறது இங்க இருக்கிற பெண்களை திருமணம் செய்து புதிய ரேஸ் அவங்க உருவாக்கி இருக்காங்க. அப்ப இது வந்து ஆதிச்சநல்லூர்ங்கிறது மல்டி ரேஷியல் சிவிலைசேஷன், நாட் அ சிங்கிள் ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுதுங்களா? ஆதிச்சநல்லூர் கிளியரா இருக்காங்க? எஸ் மேம். ஓகே. அடுத்தது அரிக்கமேடு. இன்னைக்கு வந்து ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு மட்டும் போதுங்க. நாளைக்கு கீழடி பார்க்கலாம். ஏன்னா கீழடிங்கிறது ஒரு பெரிய டாபிக். ஆதிச்சநல்லூர் மாதிரி ரொம்ப நேரம் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? அரிக்கமேடுல வந்து ஒண்ணுமே இல்லைங்க. அது பாண்டிச்சேரியில பக்கத்துல இருக்கிற ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சோழர்கள் காலத்துல அரிக்கமேடு அப்படிங்கிறது ஒரு மீன்பிடி துறைமுகமா மீன்பிடி கிராமமா இருந்திருக்கும்னா துறைமுகம். அரிக்கமேடுங்கிறது பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோஸ்டல் ரீஜியன். அது சோழர்கள் காலத்துல சோலாஸ் இம்பீரியல் சோலாஸ் அந்த காலங்கள்ல அங்க மீன்பிடி தொழில் வந்து சிறப்பா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அரிக்கமேடுன்னு சொல்றோம். சங்கம் லிட்ரேச்சர்ல அதை என்ன சொல்லியிருக்காங்களாமா? அரியாங்குப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அரியாங்குப்பம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்துதான் அரிக்கமேடுங்கிறது. அரியாங்குப்பம்ங்கிறது ஒரு ஆறாமாங்க. ஒரு ஆற்றினோட கரையில அது அமைஞ்சிருந்ததுனால அதுல இருந்து வந்த ஒரு வார்த்தை தான் அரிக்கமேடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரிக்கமேடு அப்படின்னாலே அது வந்து என்ன அப்படின்னா அந்த அரியாங்குப்பம்ங்கிற ஆற்றுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துலதான் வந்து
அந்த முக்கியமான அந்த நகரங்கள் எல்லாம் சுத்தி இருந்திருக்கு. அரியாங்குப்பம்ங்கிற ஆற்று சுத்தி நகரங்கள் இருந்திருக்கு. அப்ப வந்து ரோம் நாட்டோட தான் அவங்க நல்ல ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அதுக்கு எவிடன்ஸ் வந்து ரோமானிய நாணயங்கள் வந்து அங்க நிறைய கிடைச்சது வந்து அவங்க ரோம் நாட்டுடன் அவங்க தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கறத எடுத்துரைக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அரிக்கமேடு அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா ரோமானிய நாணயங்கள் வரணும். அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் மார்ட்டின் வீலர் எந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்லங்க அகழ்வாராய்ச்சி பண்ணிருப்பாரு சொல்லுங்க. இது ப்ரீவியஸ் பிரிலிம்ஸ் கொஸ்டின். கொஸ்டின் நம்ம என்ன தடவை சொல்லுங்க. சொல்லுங்க. கொஸ்டின் இன்னொரு தடவை. அதாவது மார்டைமர் வீலர் ஒரு மார்டிமர் வீலர் இந்தியால வந்து சவுத் இந்தியால எந்த லொகேஷனை வந்து அவர் அகழ்வாராய்ச்சி பண்ணிருப்பாரு? அரிக்கமேடு மேம். எஸ், அரிக்கமேடு. கரெக்ட். அரிக்கமேடு கரெக்ட் தாங்க. அவர் பண்ணிருப்பாரு அரிக்கமேடு. அவர் எங்கெல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்னா அவர் வந்து ஹூஇஸ் மார்டிமர் வீலர் நோட் பண்ணிக்கிங்க. மார்டிமர் வீலர் பத்தி ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கிங்க. மார்டிமர் வீலர் வந்து 1944 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ஏஎஸ்ஐக்கு டைரக்டர் ஜெனரலா அவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் வந்து எங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி பண்ணிருப்பாருன்னா ஹராப்பால, அரிக்கமேடுல, பிரம்மகிரியில இந்த 3 இடத்துல பண்ணிருப்பாரு. நமக்கு எது முக்கியம்னா அரிக்கமேடு தான் முக்கியம். ஏன்னா அதான் தமிழ்நாட்டுல இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு. மேம் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க திரும்ப ஒரு. அதாவது சொல்றேங்க. 1944ல 1944ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐக்கு மார்டிமர் வீலரை வந்து டைரக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அவர் 3 இடத்துல வந்து தொல்லியல் ஆய்வுகள் பண்ணிருப்பாங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணிருப்பாங்க. எந்த 3 இடம்னா ஹராப்பா, இன்னொன்னு அரிக்கமேடு பாண்டிச்சேரியில இருக்கு, அடுத்து பிரம்மகிரி. இந்த 3 இடத்துல பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் அரிக்கமேட்ல வந்து பண்ணிதான் அவர் சொல்லியிருப்பாரு. நிறைய ரோம் நாணயங்கள் கிடைச்சதுனால கண்டிப்பா நம்ம ரோம் நாட்டோட தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல, ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. அடுத்தது அடுத்த கிளாஸ்லங்க கீழடி நம்ம பார்ப்போம். கீழடி பார்ப்போம். அதுக்கப்புறம் கீழடியோட இது நிக்காதுங்க. ஏன்னா சிலபஸ்ல அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடின்னு 3 தான் கொடுத்துருக்காங்க. அதர் சைட்டும் கேட்கலாம். அதாவது மயிலாடும் பாறை, அதுக்கப்புறம் மயிலாடும் பாறைக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியம் அழகன் குளம், பையம்பள்ளி, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க ஸ்கிரீன்ல அரிக்கமேடு தெரியுதுங்களா? அரிக்கமேடு தெரியுதுங்களா ஸ்கிரீன்ல? தெரியுதுங்களா? அதுல பாருங்க, அரிக்கமேடு என்பது தென்னிந்தியாவில் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொல்லியல் தலமாகும். எரித்ரேயன் கடல் மற்றும் எரித்ரேய கடலின் ஒரு புக் இருக்குல்லங்க, ஒரு புக் இருக்கா 11th ஸ்டாண்டர்ட் கரெக்ட் யூ ஆர் ரைட். இருங்க, அதுல அந்த புக் யாருங்க எழுதுனா? எரித்ரேய கடலின் பெரிப்ளஸ்ங்கிற புக் யார் எழுதுனா? அதுல என்ன பேசியிருப்பாங்க அந்த புக்ல? வணிகத்தை பத்தி, அப்புறம் பிளஸ் தமிழ் வார்த்தைகள்லாம் நிறைய பயன்படுத்திருப்பாங்கல்ல. இருங்க சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ல பாருங்க, தெரியுதுங்களா ஸ்கிரீன்ல?
வெளிநாட்டவரினுடைய குறிப்புகள். தமிழகத்தில் வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவரான யவனர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், புனித பயணம் மேற்கொண்டவர்கள் போன்றவர்களுடைய குறிப்புகள்ல தமிழ்நாடு வந்து பிற நாட்டோட எப்படி வணிக தொடர்புல இருந்துச்சு, இது கூட நமக்கு மெயின்ஸ் கொஸ்டினா கேட்கலாம். வெளிநாட்டவர்களுடைய குறிப்பிலிருந்து தமிழகத்தினுடைய பண்பாடு, நாகரீகம், அது அவங்க வணிக முறை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம். அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரியுதுங்களா? எரித்திரிய கடலின் ஃபெரி ஃப்ளூஸ் அப்படின்னு தெரியுதுங்களா? ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? ஆஹ் அதுல பாருங்க, கிரேக்க மக்கள் வந்து நாகரீக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு கொண்டிருந்தன. அப்ப இந்த புக்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம யார் கூட வணிகத்துல இருந்திருக்கோம்னு சொல்றாங்க? ஈஜிப்ட். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஸ்ட்ராபோ என்பவர், அதாவது ரோமபுரி அரசன் அகஸ்டஸின் சமகால கான்டெம்பரரியான ஸ்ட்ராபோ, அவர் எழுதின பூகோள நூல், பிளனி எழுதிய உயிரியல் நூல், தாலமி எழுதின பூகோள நூல், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பயாலஜிக்கல் அண்ட் ஜியோகிராபிக்கல் புக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தமிழகம் வந்து என்ன வணிகம் செஞ்சிருக்கோம்? மெரிடைம் ட்ரேட், கடல் வணிகம் செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம மெயின்ஸ்ல கோட் பண்ணணும். கோட் பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த போர்ட் மூலமா நம்ம வந்து வணிகம் செஞ்சிருக்கோம். போர்ட் மூலமா வணிகம் செய்யறோம்னா அந்த மெரிடைம் ட்ரேடு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொற்கை. அடுத்த பாயிண்ட் பாருங்க. சேர நாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்தன. ஆனா இதுல குடுக்கல. பாண்டியர்களுடைய துறைமுகமா கொற்கை இருந்திருக்கும். அங்கதான் முத்துக்குளிப்பு அதிகமா நடந்திருக்கும். நிறைய முத்துக்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சது எப்ப அப்படின்னா அந்த 13ஆம் நூற்றாண்டுல. அதுதான் மார்க்கோ போலோ வெனிஸ் நாட்டு பயணி வந்து சொல்லியிருப்பாரு. குதிரைகள் அங்கிருந்து குதிரைகளை இறக்குமதி செஞ்சுட்டு நம்ம வந்து முத்தை ஏற்றுமதி செஞ்சிருப்போம் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? அரிக்கமேடு டாபிக் கீழே முக்கிய கண்டுபிடிப்புகள்னு அதுல பாருங்க, எரித்ரேயன் கடல் மற்றும் டாலமியின் பெரிஃபிலிஸ் உள்ள எம்போரியம் என்று அழைக்கப்படும் பொது துறைமுகமாக அடையாளம். அதுல வந்து அந்த இப்ப இருக்கிற அந்த துறைமுகம் வந்து அந்த புக்ல என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, எம்போரியம் என்று அழைக்கப்படும் பொது துறைமுகமா அடையாளம் காணப்பட்டது. அப்ப அந்த கடல் வணிகத்தை பத்தி அந்த புக்ல பேசியிருக்காங்க. அப்ப அந்த கடல் வணிகம் அரிக்கமேடு பகுதியிலயும் நடந்திருக்கு. அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. சோழர்கள் காலத்துல அரிக்கமேடு அப்படிங்கிறது ஒரு மீன்பிடி தொழில் நடந்த ஒரு இடமா, மீன்பிடி கிராமமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, முக்கிய கண்டுபிடிப்புகள்னு எதை சொல்றாங்க? அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஆம்போரே தளத்தில், ஆம்போரே அப்படிங்கிறது அந்த போர்ட் சிட்டி, அர்ரைடைன் பொருட்கள், ரோமன் விளக்குகள், கண்ணாடி பொருட்கள், கண்ணாடி, கல்மணிகள், கற்கள் ஆகியவற்றை கண்டறிந்தன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஸ்டோரிஸ். இது நீங்க எல்லா சைட்டுக்குமே எழுதலாம். அது நமக்கு முக்கியம் இல்ல. அந்த எரித்ரேய கடலின் ஃபெரிப்ளஸும் டோலமியினோட ஃபெரிப்ளஸ்ல உள்ள எம்போரியம் என்று அழைக்கப்படக்கூடிய பொடூக் அப்படிங்கிற துறைமுகம் தான். அந்த துறைமுகம் வழியாதான் வணிகம் நடந்துச்சு. அது எதை குறிக்குதுன்னா அரிக்கமேடு பகுதியை குறிக்குதுங்கிறது தான் நமக்கு மெயின் பாயிண்ட். இதை நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஹலோ, ஓகே ஓகேங்களா? இது நான் வந்து பிரேம் சாருக்கு அனுப்பியிருக்கேன். அந்த பிடிஎஃப்பும் அனுப்புனேன். அதுக்கப்புறம் 2-3 புக்ஸ் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், ஐராவரம் மகாதேவன் ஐஏஎஸ் அவர் எழுதின புக்ஸ் எல்லாமே கோட் பண்ணணும் மெயின்ஸ்லன்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்ல அவருக்கு அனுப்புனேன். அவரு ஷேர் பண்ணாரா என்னன்னு தெரியல. நான் திரும்ப பண்ணாட்டி அவர் திரும்ப ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? ஹலோ, நான் அடுத்த கிளாஸ்லங்க நம்ம கீழடி பார்த்துட்டு உடனே நம்ம எங்க போலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு சைட்டா பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சைட் பார்க்கலாம். ஆரிச்சன் அளவுக்கு டைம் ஆயிடுச்சு. கீழடிக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா அது முக்கியமான சைட்டு. அதுக்கப்புறம்லாம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல அந்த சைட்டை முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம சங்கம் லிட்ரேச்சர் போலாம். இப்ப சங்கம்னா என்னங்க? எதை நம்ம சங்கம்னு சொல்றோம்? வாங்க, சங்கம் எதை சங்கம்னு சொல்றோம்? சொல்லுங்க, எதை சங்கம்னு சொல்றோம்? கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை.
ரெண்டா இல்ல மூணாங்க? சங்க காலம் சங்க காலம் ரெண்டு ரெண்டா இல்ல மூணா? ரெண்டு மூணு மேம். கிமு 3 டு கிபி 3 தான் நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்றோம். சங்கம்னா என்ன? நீங்க சொல்றது சங்க காலம், அந்த டைம் டியூரேஷன் சொல்றீங்க. சொல்லுங்க. உங்களதாங்க. சொல்லுங்க. தமிழ் வளர்க்கறதுக்காக ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. அதத்தான் குழு. சங்கம் சொல்றோம். எஸ். சங்கம் கூடி, அதாவது புலவர்கள் எல்லாம் கூடி சங்கம் அமைச்சு தமிழ் வளர்த்தாங்க. அப்படி எத்தனை சங்கம் இருக்குங்க தமிழ்நாட்டுல? நம்மளோட தமிழ் வரலாறு எத்தனை சங்கம் இருந்ததா பேசுறோம் நம்ம? 3 காலத்துல 4 சேர்த்து. அப்ப 3 சங்கம், முச்சங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படிதானுங்க சொல்றோம். முச்சங்கம் பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது மேம். பாருங்க தெரியுதுங்களா முச்சங்கங்கள்? சங்கங்கள் தெரியுதுங்களா? தெரியுது. முதற்சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைசி சங்கம் தான் இன்றைய மதுரை. அதை யாரு வளர்த்தாங்கன்னு கேட்பாங்க. காச்சினவழுதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கம் வந்து செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. அடுத்தது முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. அப்ப இது நமக்கு எது இல்ல, அந்த பெயர் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க. நோ ஆப்ஷன். மனப்பாடம் பண்ணி அதை நம்ம கோட் பண்ணிதான் ஆகணும். மொட்டைய கதையெல்லாம் எழுதுனோம்னா 10ஓட 11 தாங்க. நம்ம கவுன்சிலிங் போய் நமக்கு கிடைக்காது. நம்ம டாப் ரேங்க், நம்ம கவுன்சிலிங் பத்தியே யோசிக்க கூடாது அப்படின்னா நம்ம எவ்வளோ எஃபெக்டிவா நம்ம அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறோங்கிறதுலதான் இருக்கு. இது வந்து 2A ப்ரிலிம்ஸுக்கும் இந்த ஃபேக்ட் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டா 2Aல வர கொஸ்டின்ஸுக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தானுங்க, ஒண்ணுக்கு தானே டிஸ்கிரிப்டிவா, அதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அப்ப முச்சங்கங்கள் வளர்த்து புலவர்கள் எல்லாம், துறவிகள் எல்லாம் சேர்ந்து சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் செஞ்சாங்க. அது கடைசியிலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 3 சங்கம் இருந்துச்சுன்னு சொல்றோம். முதல் சங்கத்துல எந்த ஒரு புக்குமே கிடைக்கல. அதாவது தமிழ்ல வந்த முதல் இலக்கண நூல் எதுங்க? சொல்லுங்க. யாராவது தமிழ்ல வந்த முதல் இலக்கண நூல் சொல்லுங்க. அகத்தியம். வெரி குட். அகத்தியம். தொல்காப்பியத்துக்கு முன்னோடி அகத்தியம். அகத்தியர் எழுதியது அகத்தியம். ஆனா அந்த புக் நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்சது தொல்காப்பியம். ஆமாவா? தொல்காப்பியம் எத்தனை இயல்கள், எத்தனை பாகங்களை கொண்டதுங்க? ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னங்க ஜெனரல் தமிழ் டக்கு டக்குன்னு என்னென்னலாம்? எழுத்து, சொல், பொருள் மேம். அதுல பொருளதிகாரம் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் பீப்புள். தமிழ் பீப்புளுடைய சமூக பொருளாதார நிலையை பத்தி பேசுது. அது எந்த சங்கத்துல கிடைச்சுன்னா இடைச்சங்கத்துலதான். முதல் சங்கத்துல நமக்கு எதுவுமே கிடைக்கல. தொல்காப்பியம் வந்து இடைச்சங்கத்துல கிடைச்சது. கடைசி சங்கத்துல கிடைச்சதுதான் சங்கம் லிட்ரேச்சர். சங்கம் லிட்ரேச்சரை எப்படிங்க கிளாசிஃபை பண்ணலாம்? ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. சங்க கால சங்க இலக்கியம்னா எப்படி பிரிக்கலாம்? சங்க காலம், சங்கம் மருவிய காலம், அப்படி 11 மேல் கணக்கு 11 கீழ் கணக்கு அந்த மாதிரி பிரிக்கலாம். சங்க காலத்துல வந்ததுதான் 11 மேல் கணக்கு. 11 தொகையும் மேல் கணக்கு, 8 தொகையும் 10 பாட்டும். வெரி குட். சங்கம் மருவிய காலத்துல வந்ததுதான் நம்ம என்ன நீதி சொல்றோம்? நூல்கள், 11 கீழ் கணக்கு நூல்கள். 11 கீழ் கணக்கு நூல்ல 18 நூலுமே நீதி நூலானா இல்ல, அறநூல்கள் வந்து 11 தான். ஓகேங்களா? அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 18 நூல்கள்ல 11 வந்துதான் நீதி நூல்கள், அறநூல்கள். ஓகேங்களா? அப்ப சங்க காலம் சங்கம் லிட்ரேச்சர்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான். அப்ப நாளைக்கு நான் அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். 8 தொகை ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம். அது எத்தனை அடி, அதோட சிறப்பு என்ன? பட்டினப்பாளையம் வந்து பூம்புகாரோட வியாபாரத்தை பத்தி பேசுது. அதே மாதிரி மதுரை காஞ்சியில பார்ப்போம்னா அது 8 தொகையில வராது. மதுரை காஞ்சி வந்து மதுரையோட சிறப்பை பத்தி பேசுது. பதிற்று பத்தி, சேர மன்னர்களுடைய போர், அவங்களுடைய இத பத்தி பேசுது. அந்த மாதிரி 8 தொகையும் சரி 10 பாட்டும் சரி ஒவ்வொன்றுடைய சிறப்பு என்ன, அது எதை பத்தி பேசுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா?
அகத்திணை அகம்னா என்ன, புறம்னா என்ன? எட்டுத்தொகையில புறப்பாடல் புறம்னு சொல்ற புக் எது எதுங்க? எட்டுத்தொகை நூல்ல எது வந்து புறத்திணை, எது புறம்? புறநானூறு அகமும் புறமும் கலந்தது பரிபாடு. ஓகே, வெரி குட். மத்ததெல்லாம் அகநூல்கள். அதே மாதிரி 10 பாட்டு. அப்ப இது அகம்னா என்ன, புறம்னா என்ன, ஏன் இப்படி ஒரு கிளாசிபிகேஷன் வந்துச்சு? அகம்னா ஏங்க உன்னை வந்து அகம்னு இன்னொன்னு புறம்னு சொல்றோம், என்ன காரணம்? அகத்திணைனா என்ன, புறத்திணைனா என்ன? அகத்திணைனா அதாவது துருவத்தாலும் அகவையாலும் தலைவனும் தலைவியும் சேர்ந்து மனம் சம்பந்த விஷயம், அது வெளியில தெரியாது. ஆமா தானுங்க? நம்மளுடைய காதல், அன்பு, துன்பம், இன்பம் இதெல்லாம் வெளியில தெரியுமா? பிறருக்கு புலப்படுத்த முடியாததான் அகழ்வாழ்வு அப்படின்னு சொல்றோம். ஆனா புறம் அப்படிங்கிறது நம்மளோட வீரம், நம்ம போர் செய்யக்கூடிய முறை. அதுக்கப்புறம் தமிழர்களுடைய புறத்திணைன்னு எதை சொல்லலாம்? எதையெல்லாம் புறத்திணை? வீரம். அதுக்கப்புறம் படைபலம், படை. கொடை மேம். கொடை, வெரி குட். கொடை, கொடை. அப்புறம் இதத்தான் புறத்திணைன்னு சொல்றோம். தொல்காப்பியம் புறத்திணை வந்து 7ஆ பிரிக்குதுங்க. புறப்பொருள் வெண்பாமாலை வந்து 12ஆ பிரிக்குது. அப்ப தொல்காப்பியர் சொன்ன 7 என்ன, புறப்பொருள் வெண்பாமாலை சொன்ன 12 என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல. அதுல இருந்து நமக்கு பிரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். உழிஞைனா என்ன, தும்பைனா என்ன, வாகைனா என்ன, ஒருதலை காதல்னா என்ன, பொருந்தா காதல்னா என்ன, இதெல்லாம் ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, ஒருதலை காதலுக்கு என்னங்க? கைக்கிளை. எஸ், வெரி குட். பொருந்தா காதல்? பெருந்திணை. அவ்வளவுதான். அப்ப தொல்காப்பியம் வந்து புறத்திணை 7ஆவும் புறப்பொருள் வெண்பாமாலை 12ஆவும் பிரிக்குது. அதுக்கப்புறம் சங்க அந்த 8 தொகையும் தனித்தனியா பார்க்கலாம், 10 பாட்டையும் தனித்தனியா பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஐவகை நிலங்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சங்ககால மக்கள் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்கங்கிறத நம்ம எது மூலமா தெரிஞ்சுக்கிறோம்? இலக்கிய சான்றுகள் என்ன, நாணயங்கள் என்ன, பட்டயங்கள், செப்பு பட்டயங்கள் என்ன, மெய்கீர்த்திகள் என்ன, அதெல்லாம் பார்க்கலாம். அதனால ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா போலாம். ஏன்னா ஒரே நாள் நான் எல்லாத்தையும் டம்ப் பண்ண முடியாது. நாளைக்கு கீழடி பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ஒரு கிளாஸ்ல தமிழ் மொழி வரலாறு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்ப நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது தமிழ் இனம், ரேஸோட டிஸ்கவரி என்ன, அது எப்படி ஆர்ஜின் ஆச்சுன்னு பார்த்தோம். ஒரு கிளாஸ்ல வந்து தமிழ் மொழி வரலாறு, தமிழ் மொழி எங்க ஆர்ஜின் ஆச்சு, மத்த மொழியிலிருந்து தமிழ் மொழி எவ்வாறு வேறுபட்டது, எதனால தமிழ் மொழியை செம்மொழின்னு சொல்றோம், why we are calling the Tamil as classical language. எந்த வருஷங்க கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கிடைச்சது சொல்லுங்க? 2004 மந்த் அக்டோபர், டேட் எஸ், ஐ திங்க் சோ 12 தான். 12th October 2004. 2005ல சான்ஸ்கிரிட், 2008ல தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் கிடைச்சது, 2013ல மலையாளம், 2014ல ஒடியா. அப்போ சிலபஸ்லயே இது இருக்கு, கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு. பழைய 10th சமச்சீர் புக்ல செம்மொழின்னு ஏன் தமிழ் மொழியில சொல்றோங்கிற ஒரு சாப்டரே இருக்கு. ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட் யாராவது தெரியுமா? எதனால தமிழ் மொழி, ஒரு மொழியை நம்ம செம்மொழின்னு சொல்லணும்னா என்னென்ன சிறப்பு அதுக்கு இருக்கணும்? 16 சிறப்பு கூறுகள்னு பாவாணர் சொன்னாரு. வெரி குட். அத நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பாக்கலாங்க. முக்கியமான வார்த்தை, நிறைய வேர்ச்சொல் இருக்கணும் ஒரு மொழிக்கு. இன்னொரு மொழி அது சார்ந்து இருக்க கூடாது, பிறமொழி கலப்பு இருக்க கூடாது. ஓகேங்களா? அப்ப அடுத்த சொல்லுங்க. எவ்வளவு பேர்? 1800 மொழிகளுக்கு வந்து வேர்ச்சொல் வந்து நம்ம தமிழ்ல இருந்து போயிருக்கு மேம். ஓகே, ஓகேங்க. வேலிட் பாயிண்ட். இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துதான் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல மார்க் வாங்கணும். சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம கீழடி பார்க்கலாம். கீழடி பார்த்துட்டு தமிழ் மொழி வரலாறு பார்க்கும் போதே செம்மொழி சிலபஸ்லயே அந்த வார்த்தை இருக்கிறங்காட்டி செம்மொழிக்கான சிறப்பு என்ன, ஏன் தமிழ் மொழி செம்மொழியாச்சு, தமிழ் மொழியோட சிறப்பை என்னென்ன ஸ்காலர்ஸ் எப்படியெல்லாம் சிறப்பிச்சு பேசியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்க. ஓகேங்க. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன ஏதாவது உங்களுக்கு ஓகேவா? இந்த ஸ்பீட்ல போனா போதுமா? ஃபைன். ஓகே மேம்.
வேற யாராவது கன்சர்ன்ஸ் இருந்தா சொல்லுங்க, நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க பாண்டி செல்வி. லாஸ்ட் டைம் விட இந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகம் போலயே லைவ்ல வந்தவங்க. ஹரிப்ரியா சொல்லுங்க. மோகனப்பிரியா. மெயின்ஸ்ல மேம் இப்போ ரீசெண்டா என்னென்ன சைட்ஸ் போயிட்டு இருக்குன்னு தானே மேம் கேட்பாங்க. அதுவும் கேட்க ஆமா, அதாவது சிலபஸ்லயே அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடின்னு டைரக்டா கொடுத்துட்டாங்க. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எழுத போறோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போறோம். சோ சிலபஸ்ல இருக்கிறது கேட்கலாம். நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு 10 or 15 days பிஃபோர் லாஸ்ட் 1 yearல ஆர்கியாலஜிக்கல் சைட் எங்கெல்லாம் நியூஸ்ல வந்துச்சோ அந்த நியூஸை நான் கொடுத்துட்றேன். மத்ததெல்லாம் நம்ம முதல்லயே படிச்சு வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன். அது மட்டும்தான் வேல்யூ அடிஷன் போர்ஷன். அதுவும் எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு 15 days பிஃபோர் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ரீசெண்டா செங்கல்பட்டுல ஒரு இடத்துல ஒரு குழந்தையோட மண்டையோடு கிடைச்சிருக்கு. அது என்ன லொகேஷன் அப்படின்னா இருங்க. செங்கல்பட்டுல பாலமேடுங்கிற ஒரு லொகேஷனுங்க. அது நான் அடுத்த கிளாஸ்ல அக்யூரேட்டா சொல்றேன். அது வந்து என்னன்னா அந்த ஸ்கெலிட்டன்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குழந்தையோட வயது வந்து ஒரு 12 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த ஸ்கெலிட்டனை வந்து கார்பன் டேட்டிங்ல ஆராய்ச்சி செஞ்சு அதை சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாம் தான் கரண்ட் இஷ்யூ. அப்போ நம்ம எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு 15 days பிஃபோர் நியூஸ்ல இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் சைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிச்சநல்லூர்ல நியூஸ்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஆதிச்சநல்லூர் பத்தி ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அந்த ரீசெண்டா நடந்த தொல்லியல் ஆய்வுல எக்ஸ்ட்ரா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கிறத மட்டும் நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? மேம் எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து இது வந்து தமிழ் ஒரு இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே நம்ம எழுதலாம்ல மேம்? ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் நீங்க சூஸ் எதுல பண்ணி? வேணாலும் எழுதிக்கலாம். ஆனா சோர்ஸ் வந்து தமிழ்ல தான் அதிகமா இருக்கு. மத்த கண்டென்ட் எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதுறவங்க கூட தமிழ் சொசைட்டி தமிழ்ல எழுதுவாங்க. சரி, ஓகே மத்த மேம். எனக்கு மத்த தமிழும் பார்ட் நல்லாதான் எல்லாம் எழுத வரும். சோ ஒரு நீங்க தமிழ்ல சஜஷனுக்கு எழுதுறது கேட்டுக்கிட்டேன். பெஸ்ட். இப்ப நான் ஓகே வந்து குரூப் 1 மெயின்ஸ்மே அந்த தமிழ் சொசைட்டி தமிழ்ல தாங்க எழுதுறேன். ஏன்னா எல்லா சோர்ஸுமே தமிழ்ல தான் இருக்கும். ஓகே மேம். நிறைய ஏன்னா அகாடமிஸ் தமிழ் வந்து வந்து நிறைய டைம் கன்சியூம் பண்ணும் இல்லையா மேம்? அதனாலதான் கேட்டுக்கிட்டேன் மேம் நானு. இல்ல அது வந்து பிராக்டிஸ் பண்ணி நம்ம அதை கொண்டு வந்துடலாம். மத்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் டைம் எடுத்து இதுல கொஞ்சம் அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கிலீஷ்னா நீங்க உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப விருந்தோம்பல்னா புரியுது மேம். ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கல் வேர்டுக்கும் நீங்க உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அது ரொம்ப லென்தி ப்ராசஸ்ங்க. இதுனா ஓகே, நம்ம ஒரு ஓகே. 4-5 டைம் ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணிட்டு நம்ம போய் எழுதிட்டு வந்துடலாம். நம்ம உட்காந்து டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பண்ண தேவையில்லை. இல்ல ஓகே நீங்க மேம். வொக்காபுலரில ஸ்ட்ராங், எல்லா வேர்டுக்கும் ஈக்குவலண்டான தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம் தான். அது அப்படிலாம் உங்களோட நான் தமிழே இண்டிவிஜுவல் நல்லாதான் கேப்பபிலிட்டி. எழுதுவேன். பட் எனக்கு என்னன்னா அப்படின்னா டைம் நீங்க ரொம்ப தமிழ்லயே கன்சியூம் ஆகுமே அது வந்து அப்படின்ற மாதிரி ஒரு பிராக்டிஸ் பயம் தான். மூலம் பிராக்டிஸ் பண்ண நமக்கு அது வந்துரும். ஓகே மேம். ஏன்னா நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷ்ல எழுதிட்டு அந்த தமிழ் சொசைட்டி மட்டும் நான் தமிழ்ல தான் எழுதுனேன். இனியும் தமிழ்ல தான் எழுதுவேன். ஏன்னா அதுதான் நமக்கு ரிஸ்க் இல்ல. மெட்டீரியல்ஸ் இருக்கு. அது ஒரு டைம்க்கு 2 டைம் ரீட் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே போய் எழுதிட்டு வந்துடலாம். இங்கிலீஷ்ல தான் நம்ம எழுதுவோம் அப்படின்னா அதை உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கணும். அது டைம் ஆகுங்க. மத்த சப்ஜெக்ட் படிக்கிறக்கே நமக்கு டைம் இருக்காது. புரியுது மேம்.
ஓகே, நெக்ஸ்ட் யாரு வேற என்ன கன்சர்ன்ஸ் இருக்கு சொல்லுங்க. பாத்தூர் செட்டிமேடு மேம், செங்கல்பட்டு பக்கத்துல கேட்டீங்கல்ல மேம். கரெக்ட். அது ரொம்ப முக்கியமான பிளேஸ்ங்க. நியூஸ்ல வந்தது. ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம், குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கே நாங்க அதை எதிர்பார்த்தோம், வரல. குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல கூட கேட்கலாம். அடுத்து மயிலாடும்பாறை ரொம்ப முக்கியம், அது பார்க்கணும். கீழடி பார்த்துட்டு அடுத்தடுத்த நாள் முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் சொல்லுங்க, இப்ப பட்ஜெட்ல ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பத்தி என்ன பேசுனாங்க, எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்கங்கறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தமிழ்நாடுல ஆர்கியாலஜிக்கலுக்கான டிபார்ட்மெண்ட் துறைக்குனே ஆர்கியாலஜிக்கலுக்குனே எப்ப டிபார்ட்மெண்ட் உருவாச்சு, அதோட ஹிஸ்டரி நாளைக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்துருவோம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு உருவானது. தமிழ்நாட்டுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜிங்கிறது எப்போ உருவாச்சு, எந்த சிஎம் அதை கொண்டு வந்தாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, இப்ப யாரு மினிஸ்டரா இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு பட்ஜெட்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க, அந்த டிபார்ட்மெண்டோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். வேற என்னங்க, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரு சின்ன இது சொல்லுங்க விஜய் கணேஷ், சொல்லுங்க. ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுங்க மேம். நான் இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ யாரு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க, அதுக்கடுத்து இன்னைக்கு நாம பார்த்தோம் இல்லைங்களா, ஆதிச்சநல்லூர்ல ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து அவங்க இருந்து ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஆர்டர் பேசிஸ்ல அப்படியே கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆதிச்சநல்லூர் கரெக்டா தான் நம்ம கொண்டு போனோம் இல்லைங்களா? ஆமா அந்த மாதிரி அதாங்க. இன்னைக்கு ஆதிச்சநல்லூரும் அரிக்கமேடும் பார்த்திருக்கோம். நாளைக்கு கீழடி பார்க்கலாம், அடுத்த நாள் மயிலாடும்பாறை பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு இடமா வெம்பக்கோட்டை, அந்த மாதிரி ஒவ்வொரு துளுக்கர்பட்டி, அப்படி ஒவ்வொரு நாள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட் பார்க்கலாம். ரிமைனிங் டைம்ல சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கா போயிருவோம். நாளைக்கு வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி இன் தமிழ்நாடும் எப்படி உருவாச்சு, அதுல ஒவ்வொரு சிஎமோட கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு மந்திரி சபையும் அமைக்கும் போது அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு என்ன பண்ணுனாங்கிறத மட்டும் ஒரு பிரீஃபா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல பார்த்துருவோம். பார்த்துட்டு கீழடி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம டைரக்டா சங்கம் லிட்ரேச்சர், சங்க காலத்துக்குள்ள போயிடலாம். சங்க காலத்துக்குள்ள போகும்போது லிட்ரேச்சர், அதுக்கு முன்னாடியே தமிழ் மொழி எப்படி உருவாச்சு, அப்புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு ஏன் தமிழ்ல சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஏன் அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் தமிழுக்கு வந்துச்சு, அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் தமிழுக்கு வாங்குறதுக்காக போராடின ஸ்காலர்ஸ் யாரு, அதை பத்தி பேசின ஸ்காலர்ஸ் யாரு, அதுக்கான போராட்டம் என்ன, அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? மேபி கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ரைட் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கிவன் டு தமிழ், தமிழுக்கு செம்மொழி கொடுக்கப்பட்ட வரலாற்றை சுருக்கமாக எழுதுக அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், 2004 அக்டோபர் 12 கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் வேற என்ன தெரியும், தனித்தமிழ் இயக்கம்னா என்ன, சூரியநாராயண சாஸ்திரி, அதுக்கப்புறம் மறைமலையடிகள், அந்த 2 பர்சனாலிட்டி வச்சு நம்ம ஓட்டுவோம். அவ்வளவுதானுங்க நமக்கு தெரியும். இப்போ 6 மார்க்ல தமிழ் புக்ல ஒரு புக் பேக் இது இருக்கு மேம், 1901ல இருந்து 2004 வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு, அது எழுதலாமா மேம்? அது எழுதலாம். அது எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குங்க? 10th புக். தமிழ் புது புக்குங்களா பழைய புக்? ஓல்டு. ஓகே, ஓல்டு தமிழ் புக் இல்லைங்களா? ஓகே ஓகே சரிங்க, அந்த புக்கை நான் பார்த்துட்டு வரேன். இது ஒரு நல்ல கொஸ்டின், இது கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சிலபஸ்லயே கிளாசிக்கல் தமிழ் இருக்கிறதுனால கிளாசிக்கல் தமிழ், கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் தமிழுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன போராட்டம், யாரெல்லாம் அதை பத்தி பேசினாங்க, அதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள் என்ன அப்படிங்கறது கூட கேள்வியா வரலாம். சோ அதை பத்தி கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாராவது இருந்தா 6ல இருந்து 12 வரைக்கும் இப்ப நம்ம எடுக்கிற டாபிக் எங்கெல்லாம் லிங்க் ஆகுதோ அந்த புக் சொல்லிட்டீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா நாங்களாம் ஜெனரல் இங்கிலீஷ் தானே. தமிழ் சொசைட்டிக்கு வந்து KK பிள்ளை, தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் வெப்சைட் எல்லாம் தான் பார்த்துட்டு வரேன். ஜெனரல் தமிழ் புக் நான் பார்த்தது இல்லை. ஸோ நீங்க நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல எங்காவது கவர் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுல இருக்கிற சில பாயிண்ட்ஸ் நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம்.
ஓகே. டெய்லியுமே அந்த எடுக்கும்போது உங்களுக்கு கிளிக் ஆகும்ல 6ல இருந்து 12 வரைக்கும் பழைய புக்ல எங்காவது டச் ஆகுதா, புது புக்ல எங்காவது டச் ஆகுதான்னு சொன்னீங்கன்னா, நம்ம அந்த பாயிண்ட்ட மட்டும் அந்த சாப்டர் மட்டும் ரீட் பண்ணி நமக்கு மெயின்ஸ்க்கு அதுல ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம ஃபெட்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? மேம். கிளாஸ் ஓகே. கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. முடிச்சுக்கலாங்களா? பாண்டி செல்வி, எஸ் கலை மேம். செல்வி. ஓகேங்க. ஓகே. தேங்க் யூ. இன்னைக்கு இப்ப வரைக்கும் எடுத்த கிளாஸ நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு வாங்க. நான் குடுத்த நோட்ஸ், கிளாஸ்ல சொன்ன விஷயங்கள இன்னைக்கு யூடியூப்ல 2, 3 வீடியோஸ் இருக்கு. அத நான் சாருக்கு பிரேம்குமார் சாருக்கு ஷேர் பண்றேன். குரூப்ல போட்டு விட சொல்றேன். அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோல இருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. மேம் ஓகே. நேத்து தேங்க் நோட்ஸும் யூ. லாஸ்ட் கிளாஸ் நோட்ஸும் ஷேர் பண்றதா சொல்லிருந்தீங்க. அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. பண்ணியிருந்தேனே சார்க்கு 2 ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ட பத்தியான இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் என்னென்ன புக்ஸ் எல்லாம் மெயின்ஸ்ல கோட் பண்ணி எழுதணும், அந்த புக்ஸோட ஸ்கிரீன்ஷாட் அந்த இமேஜையே போட்டோ எடுத்து சாருக்கு அனுப்பியிருந்தேன். அவரு ஷேர் பண்ணலைங்களா? இல்ல மேம் அனுப்புனாங்க மேம். அந்த புக்ஸ் மட்டும் தான் மேம் இல்ல. அந்த புக்ஸ் மட்டும் இல்லையா? சரி ஓகே. நான் திரும்ப இன்னைக்கு நான் இந்த லிங்க் அனுப்பும்போது அனுப்ப சொல்றேன். ஓகே மேம். ஓகே. ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே. 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 சார் அனுப்புவாரு. இன்னைக்கு அந்த யூடியூப் லிங்க் நான் அனுப்பும் யூடியூப் லிங்க் தமிழ்ல ஒரு வீடியோ தமிழ்ல இருக்கும். ஒரு 1 ஆர் 2 வீடியோஸ் இங்கிலீஷ்ல இருக்கும். ஆனா சிம்பிள் இங்கிலீஷ் தான். அவங்க பேச பேச கீழ சப்டைட்டில்ஸ் வரும். அதுல இருந்து நமக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுத்து எழுதிக்கிங்க. ஓகேங்களா? நோட்ஸ் போட்டுக்குங்க. நான் சொல்றத மட்டும் கேட்டா பத்தாது. ரன்னிங் நோட்ஸ் எடுக்கணும். நான் சொல்றது முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இது முக்கியம்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? அத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க்யூ மேம். ஓகேங்க.